நம்ம சேனலில் பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி யாருடைய பயோகிராஃபின்ட்டு தான் போச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, சரிகமபா சீசன் 4 உடைய லிட்டில் சாம்பான ஹேமித்ரா பற்றி தான் எல்லாரும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்களை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஹேமித்ரா இவங்களை பற்றி சொல்லணுன்னா சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா இவங்களுடைய பாடல் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு இனிமையாக இருக்கும். இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் எல்லா குழந்தைங்களுமே ரொம்ப சூப்பராகவே பாடுறாங்க. அதில் ஒரு சில குழந்தைகள் பார்த்திங்கன்னா மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பும் கிடைச்சிருக்கு. அவங்களும் அவங்களுடைய மனசில் இடம் பிடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக அந்த வரிசையில் இடம் பிடிச்சவங்க தான் ஹேமித்ரா அப்படின்னு சொல்லலாம். வெளிநாட்டிலிருந்து வந்து இங்கே இருக்கிற ஆடியன்ஸ் மனசில் இடம் பிடிக்கிறது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையவே கிடையாது. அது இசை மூலியமா எல்லாருக்கும் ரொம்பவே ஃபேவரட்டான பர்சனாக மாறிட்டாங்க. சொல்லப்போனால் இவங்களை நிறைய பேர் குட்டி ஸ்வர்ணலதா மேம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஜட்ஜஸ் கூட ஒன் டைம் லாஸ்ட் எபிசோடில் கூட சொல்லியிருப்பாங்க, மறுபிறவி எடுத்து வந்த மாதிரி இருக்குது, சின்ன வயசில் அவங்கள பார்த்த மாதிரி இருக்குது, நீங்கள் குட்டி ஸ்வர்ணலதா தான் அப்படின்லாம் வந்து நிறைய ப்ரைஸ் பண்ணாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாலே வந்து நிறைய பேர் சொன்ன கமெண்ட்ஸ், ஆமாம் சின்ன வயசில் ஸ்வர்ணலதா மேம் இப்படி தான் இருந்தாங்க, பாடல் கூட இப்படி தான் பாடுவாங்க, அவங்களுடைய பாடி லாங்குவேஜும் இப்படி தான் இருக்கும், இப்படிலாம் கூட நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த வகையில் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களுக்கு இவங்களை பார்க்கும்போது குட்டி ஸ்வர்ணலதா அம்மா மாதிரி இருக்காங்களா இல்லையா, இது எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸில் ரெட் ஆர்டினோட கொடுக்கலாம். ஸோ இவங்க வின் பண்ணுறாங்களா இல்லையான்றத பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா காம்படிஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டஃப்பாக போயிட்டுருக்கு. ஒவ்வொருத்தருமே அவங்கவுங்க ஸ்டைலில் செம்மையாக பாடிட்டு வராங்க. தனித்துவமான ஒரு இடத்த பிடிச்சிட்டு வராங்கன்னு தான் சொல்ல முடியும். அந்த வகையில் இவங்க பார்த்தீங்கன்னா மலேசியாவிலேருந்து இங்கே வந்து, அதுவும் இது ஃபர்ஸ்ட் டைம் வரலங்க, 2023 வந்திருக்காங்க. அவங்க அம்மாவுடைய கனவை தான் வந்து இவங்க நிறைவேற்றணும்னு சொல்லி வந்திருக்காங்க. அந்த அளவுக்கு இவங்க அம்மா அப்பானா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இவங்களுக்கு ஒரு பிரதர் இருக்காங்க. அண்ட் இவங்களுடைய வீட்டில் ஒரு டாகும் வளர்க்குறாங்க. ஸோ அவங்க அப்பா, பிரதர் அண்ட் டாக் 3 பேரும் பார்த்தீங்கன்னா அங்கே ஃபாரின்ல இருக்காங்க. இவங்களும் அவங்க அம்மாவும் தான் இங்கே சென்னையில் இருக்காங்க. இவங்க சென்னைக்கு வந்ததே ஒரு குட்டி ஸ்டோரி அப்படின்னே சொல்லலாம். இவங்களை வந்து நிறைய பேர் வந்து இந்த ஒரு சீசனில் தான் நம்ம பார்த்துட்டு வரோம். இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று சூப்பராகவே இருக்குன்னே சொல்லலாம். ஆனால் சீசன் 3லேயே இவங்க ஒரு சில பாடல்களை பாடி ஜட்ஜஸை அசத்திட்டாங்கன்னே சொல்லலாம். ஆமாங்க, ஆசியா பசிபிக் இந்த ஒரு ஸ்பெஷல் ஜேர்னியாக தான் இவங்களுடைய ஜேர்னியாகவே இருந்திருக்கு. இங்கே அதாவது சிங்கப்பூர், மலேசியாவில் இருக்கிற மக்களுக்காகவும் இந்த ஒரு ஷோவை டிவிலேயே வந்து பார்க்கணும் அப்படின்றதுக்காக, அங்கே இருக்கிறதுக்காக இவங்க பார்த்தீங்கன்னா வீடியோ அங்கேருந்தே பாடி எடுத்து இங்கே ஜட்ஜஸ் கிட்ட வந்து பேர்லாம் வாங்கினாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வார இறுதியில் வந்து 2 பேருடைய பெர்ஃபார்மன்ஸ், ஒருத்தருடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்ட்டு ஸ்பெஷலாக போடுவாங்க. கண்டிப்பாக அதை ஒரு சிலர் வந்து பார்த்துருக்கலாம், ஒரு சிலர் பார்க்காமலேயும் இருந்திருக்கலாம். ஏன்னா இப்போ யூடியூப்பில் வந்து பார்க்கும்போது இந்த பாப்பா அப்போவே வந்தாங்களா, இதை நம்ம டிவியில் பார்க்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இவங்க ஆல்ரெடி வந்து அங்கேயே எடுத்ததுமே இவங்க கூப்பிட்டு பாடலாம் வைக்கல, அங்கேயும் ஒரு சில ஆடிஷன்லாம் அட்டன் பண்ண வச்சு அதில் இருந்து 5 பேரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 5 பேருடைய பெர்ஃபார்மன்ஸ் தான் 3 வாரமாக வாரத்தில் நடுவில் இல்லை வாரத்தோட இறுதியிலலாம் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. அதில் ஃபேமஸ் ஆனவங்க தான் ஹேமித்ரா. ஸோ ஹேமித்ரா இங்கே வந்து இப்போ தான் ஃபேமஸாக இருக்காங்க. மலேசியாவை பொறுத்த வரைக்கும் சின்ன குழந்தையிலேருந்தே ஃபேமஸ் தாங்க. கிட்டத்தட்ட 5-6 வயசில் இருக்கும் போதுலேருந்தே நிறைய இடங்களுக்கு போய் பாடுவாங்க. நிறைய சிங்கிங் ஷோஸ்க்கெலாம் இவங்க போயிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க, வின் பண்ணியிருக்காங்க. இதில் குறிப்பாக மலேசிய முருகருக்காகவே இவங்க ஒரு பாடல் பாடி அசைத்துட்டாங்க. அது இவங்களுடைய யூடியூப் சேனல்லே இருக்குன்னே சொல்லலாம். ஆமாங்க, இவங்க ஒரு யூடியூப் சேனலும் வச்சு ரன் பண்ணுறாங்க. வேல் முருகா அப்படின்ற பாடல் இவங்களுடைய வாய்ஸில் கேட்கும் போது அப்படியே மனசு இறங்கி வந்துடுவார் முருகர். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப செம்மையாக பாடியிருப்பாங்கன்னு சொல்லலாம். இதை நிறைய பேர் அங்கே இருக்க ரேடியோலையும் சரி டிவி சேனல்லையும் பார்த்து எப்பவுமே உங்களுடைய பாடலை பார்க்குற வகையில் தான் வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் இவங்க அங்கே இருக்கிற நிறைய ஷோஸில் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணி இவங்களுடைய ஃபேஸை வச்சு அங்கே இருக்கிற டேலண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிக்கணும்ட்டு இவங்களுக்காகவும் சரி அங்கே இருக்க டேலண்ட்ஸ்க்காகவும் சரி ஒரு சில ஷோஸ்லாம் கூட வச்சுருக்காங்க. அந்த வகையில் இவங்க கிளாங் வேலி இன்டர்நேஷ்னல் ஆல் இந்தியா எக்ஸ்போ இதில் பார்த்தீங்கன்னா இவங்க மாகாபா ஆனந்த் தான் வந்து ஆங்கரிங் பண்ணியிருப்பாரு. இங்கேருந்து ஒரு சில விஜய் டிவி பிரபலங்களும் அங்கே போய் எல்லாரையுமே என்டர்டெயின்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் இவங்களும் ஒன் ஆஃப் த மெம்பராகவும் இருந்திருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஆன்லைன் இன்ஸ்டாகிராம் பாடல் திறன் பொட்டி 3 இதுதான் வந்து இதோடைய டைட்டிலாகவும் இருந்திருக்கு. இதில் ஒரு சில வீடியோ மூலியமாகவே இவங்களுடைய திறமைகளை இவங்களுக்கு அனுப்பிச்சு இதில் யார் வின் பண்ணுறாங்க அப்படின்றத செலக்ட் பண்ணுறதே இவங்கள தான் இருக்காங்க. கலர்ஸ் ஆஃப் இந்தியா தான் இதை நடத்தியிருக்காங்க. இதை தொடர்ந்து ஸ்லங்கா ஜூனியர் சூப்பர் சிங்கர்ஸ் 2023 இதுலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க.
கிட் காட் டேலண்ட் அப்படின்ற ஷோலையும் இவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இப்படி பண்ணுற எல்லா ஷோலையுமே இவங்க டாப்பில் வருவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு நிறைய பேர் இவங்கள பார்த்து அட்மையர் பண்ணதாக அவங்களோட இன்ஸ்டாகிராம்லேயே வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் இன்னொரு பக்கம். ஸோ இந்த ஒரு ஷோவில் இவங்க பாடி பிளாட்டினம் பர்ஃபார்மன்ஸே வாங்கின ஒரு சில பாடல்கள் ஹிட் சாங்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இவங்க 2023 பார்த்தீங்கன்னா ஏபேக் ஸ்பெஷல் ஜேர்னியில் இவங்க சரிகமபாவை மலேசியாவிலேருந்து வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க அப்படின்ட்டு கனவு நனவான தருணம்ட்டு தித்திக்குதே சாங் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் முன்பேவா என் அன்பேவா சாங் பாடியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து சரிகமபாவில் நீங்கள் வந்து ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்ட்டாக இருந்து பாடியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபைனலிஸ்ட் ஆகிருப்பீங்க. எப்படிலாம் சீனு சார் அவங்கள ரொம்பவே ப்ரைஸ் பண்ணியிருப்பார். ஸோ நிறைய ஆடிஷனுக்கு அப்புறம் தான் இவங்க செலக்ட் ஆகி சீசன் 4 வந்து இப்போ நம்ம முன்னாடி பாடிட்டுருக்காங்க. இதில் இதுதான் நான் சாங் வந்து இவங்களுடைய ட்ரேட்மார்க் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப அழகாகவே பாடியிருப்பாங்க. இவங்களுடைய இந்த தமிழ் மொழியை பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக அழுத்தம் திருத்தமாக பேசுகிறதா இருக்கட்டும், பாடுறதா இருக்கட்டும், ரொம்ப நீட்டாக இருக்கும். இவங்களுக்கு வயசு 11 தான் இருந்தாலும் எல்லாருமே தூக்கி சாப்பிட்ற வகையில் தான் இவங்களுடைய பாடல் இருக்குது. இவங்களுடைய ஃபுல் நேம் பார்த்திங்கன்னா கே மித்ரா ரவிச்சந்திரன். இவங்க அவங்க அப்பாக்காக டெடிகேஷன் ரவுண்டில் ஆனந்த யாழை மீட்டுகிறாள் இந்த ஒரு பாடலை ரொம்ப எமோஷ்னல், அதாவது இவங்களுடைய பாடலில் பார்த்திங்கன்னா ரொம்ப எமோஷ்னலாக நமக்கு கனெக்ட் ஆகும். அந்தளவுக்கு சூப்பராகவே பாடுவாங்க. இவங்க பிளாட்டினம் பர்ஃபார்மன்ஸ் வாங்கின இன்னொரு பர்ஃபார்மன்ஸ் எதுன்னு பார்த்திங்கன்னா மலேசியன் வாசுதேவன் அவர்களுடைய பாடல் எடுத்து சூப்பராக அவருடைய பாடி லாங்குவேஜும் அந்த ஒரு வாய்ஸ் டோன் எல்லாத்தையுமே அழகாக கொண்டு வந்திருப்பாங்க. அதை மலேசியன் வாசுதேவன் மகனே பார்த்து வியர்ந்து பாராட்டிட்டு போனார். அது எந்த பாடல்னு கேட்டிங்கன்னா வெட்டி வேறு வாசம் வெடலை புள்ள நேசம். இந்த ஒரு பாடலை ஜானகி அம்மா வாய்ஸில் ஒரு பக்கம், மலேசியன் வாசுதேவன் அவர்களுடைய வாய்ஸ் ஒரு பக்கம்ட்டு சிங்கிள் பர்சன் வந்து செம்மையாக தூள் கிளப்பிட்டாங்க. மாலையில் யாரும் மனத்தோடு பேச மார்கழி வாடை மெதுவாக வீச இந்த ஒரு பாடலும் இவங்களுக்கு ரொம்பவே சூப்பர் ஹிட்டான கொடுத்த பாடல் தான். அண்ட் கில்மிஷா சரிகமபா சீசன் 3 டைட்டில் வினர். இவங்க பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கன். இவங்க வந்து அங்கே நிறைய கான்சர்ட் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க கூட சேர்ந்து இப்போ இந்த ஷோவில் மலை கோவில் வாசலிலே கார்த்திகை தீபம் மின்னுதை இந்த பாடலை 2 பேரும் சேர்ந்து பாடி கலக்கிட்டாங்க. அண்ட் கெட்டப்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆசைங்கில பாத்தி கட்டி நாற்று ஒன்று நட்டு வச்ச பூவாயி இந்த பாடலுக்கு ரொம்ப அழகாக ஆப்டாகவே பாடியிருப்பாங்க. சொர்ணலதா அம்மாவுடைய பாடல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா என்னுள்ளே சாங் நிறைய பேருடைய ஃபேவரட் லிஸ்ட்டில் இருக்குது. அந்த பாடலை இவங்க அப்படியே அச்சு அசலாக பாடி எல்லாரையுமே ஆச்சரியப்படுத்திட்டாங்கன்னு சொல்லலாம். இப்போது அதே சொர்ணலதா அம்மாவுடைய பூராலே பொண்ணு தாயி இந்த ஒரு பாடலையும் பாடி எல்லாருமே அழ வச்சுட்டாங்க. இப்படி குட்டி சொர்ணலதா அம்மாவாகவே வாழ்ந்துட்டு வராங்க இவங்க அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. அந்த வகையில் இவங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய பாடம் உங்களுக்கு எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து பயோகிராஃபிலாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சனி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.